கடவுள் எல்லாருக்கும் கடவுள். இறை பண்புகளில் ஒன்று இது. அன்புக்குரியவர்களே, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கடவுள் இல்லை, எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பாரபட்சம் இல்லாத கடவுள். யாருக்கும் கடவுள் சார்பாக செயல்படுகிறார் என்று சொல்லவே முடிவதில்லை. எல்லாரையும் நேசிக்கிற கடவுள், பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால தான் மேகம் கண்ட இடத்துல தான் மழை பெய்யும். ஆனால் கடவுள் எல்லாருக்கும் மழை பெய்ய வைக்கிறார். ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா எல்லாருக்கும் தேவையானது தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் நாமும் கொஞ்சம் அந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நீங்கள் பகைவரிடத்தில் வெறுப்பு காட்டுங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்றெல்லாம் வாசிக்கிறீர்கள். அது அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையுமே ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுப்பு காட்டுங்க அப்படின்னு விவிலியம் சொல்லவே கிடையாது. இது ஒரு பாரம்பரியமாக யூதர்களிடத்தில் விளங்கிய ஒரு மனநிலையை எடுத்து காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு எந்த இடத்துலையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத தப்பாலாம் சொல்லலை. நிறைய பேர் இதை எப்படி சொல்கிறாங்க, விவிலியத்தில் இல்லாத ஒன்றை ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார், பகைவரிடத்தில் வெறுப்பு என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இது யூதர்கள் மத்தியில் விளங்கிய ஒரு பாரம்பரியம். உதாரணத்துக்கு தெரியணும்னா, திருப்பாடல் 139, 21, 22 வாசிச்சிங்கன்னா தெரியும். உம்மை வெறுப்போரை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே, அடியோடு வெறுக்கிறோம். நாங்கள் வெறுக்கிறது மட்டும் அடியோடு இல்லை, உங்களை வெறுக்கிறவர்கள் எங்களுக்கும் எதிரிகள் என்று சொல்லி அந்த ஒரு வசனம் வரும். இது யூதர்களுடைய பாரம்பரிய எண்ணம். ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை. பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி இல்லை. எல்லோரையும் அன்பு செய்ய சொல்லி தான் பண்ணார். கடவுளும் அப்படித்தான் இருந்தார். எல்லாரையும் நேசிக்கிற கடவுளாக இருந்தார். விடுதலை பயண புத்தகம் 22வது அதிகாரம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உங்களுடைய பகைவர்களுடைய மாடு வழி தவறி போயிடுச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா அதை பிடிச்சு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுங்கன்னு தான் சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் என்ன சொல்லுகுதுன்னா, ஒரு கழுதை ஓவர்லோடாக இருந்து சுமை தாங்க முடியுமா குப்புற விழுந்துருச்சுன்னா நீ விட்டுட்டு பார்த்துட்டு போகாத, அதை தூக்கி விடுவதற்கு அவருக்கு உதவி செய். உன் பகைவராக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்யும் தான் விவிலியம் சொல்கிறது. ஆக எல்லோரையும் நேசிக்கிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, விவேக் ஒரு முறை சொல்வார், காலையில் எழுந்தா காப்பி மற்றவங்க நமக்கு கொடுப்பாங்க, நாமளே எடுத்து குடிக்கலாம். அல்லது நீ எழுந்திருக்காட்டி பால் மற்றவங்க நமக்கு ஊற்றிடுவாங்க. அதனால் பாரபட்சம் இல்லாமல் கடவுளைப் போல நாம் எல்லோரையும் நேசிப்போம். கடவுளுடைய பிள்ளையாக இருந்துட்டு போவோமே.